இந்த மாதிரி பஸ்ஸு வளைஞ்சி டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. சைஸ் 9:16 வச்சுட்டு பேக்ரவுண்ட் க்ரீன் வச்சுட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. பெய்டு இல்லை, ஃப்ரீயாகவே பண்ணலாம். எக்ஸிட் அழுத்திக்கோங்க. கீழே ப்ளஸ் பட்டனை அழுத்தி மீடியா அதுக்குள்ளே போயிட்டு உங்களோட பஸ் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே பெண்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு வாட்ச் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு கீ ஃப்ரேம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஆங்கிளை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் லெஃப்ட் சைடில் ஆங்கிள், அதாவது மைனஸ் ஆங்கிள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ரைட் சைடில் வளையும். ப்ளஸ் ஆங்கிள் கொடுத்தீங்கன்னா பஸ்ஸு லெஃப்ட் சைடில் வளையும். கீழே ஸ்டார்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு அந்த வளையிறது ஸ்டார்ட் ஆகணும்னு மென்ஷன் பண்ணுறது. ஸோ 50% வச்சிங்கன்னா உங்கள் வீடியோவோட ஹாஃப் போர்ஷன்லேருந்து வளையிறது ஆரம்பிக்கும். இப்போ வீடியோ டைம்லைன் இருக்கு இல்லையா, அதை லெஃப்ட் சைடில் கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் போட்டு திருப்பி ஆங்கிளை ஆப்போசிட் சைடில் கொடுங்க. இப்போ ப்ளஸ் ஆங்கிள் கொடுங்க. அப்போ தான் பஸ்ஸு தலையாட்டுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மேலே டைம்லைனை மூவ் பண்ணி நீங்கள் ஆங்கிளை மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு ஆடுற எஃபெக்ட் வந்துடும்.